லெஜண்ட் சாருக்கு இந்த கேள்வி. எஸ் சார். லெஜண்ட் படத்தில் க்ளீன் ஷேவோட நடிச்சிங்க. ஆமாம். இப்போ தாடி மீசையோட ஒரு கெட்டப்பு. தனிப்பட்ட முறையில் கேட்டால் அந்த கெட்டப்போட இது வந்து சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. உங்களுக்கு எந்த கெட்டப் பிடித்தமானதாக இருக்குது? இல்லை, ஆக்சுவலி நான் வந்து அதை வந்து ஒரு வேறு ஒரு ஃப்ளேவரில் அதை கொடுக்கணும்னு நினச்சேன். அது சம்திங் அதில் வந்து சில டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தது. இப்போ இது வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குறாங்க. ஸோ இதை வந்து நீங்களே சொல்லுங்கள், வலைப்பேச்சில் நீங்களே சொன்னீங்க கொஞ்சம் தாடி மீசை வச்சா நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. வச்சுட்டேன், அவ்வளோதான், கொடுங்க. லெஜண்ட் சார். எஸ் சார். லெஜண்ட் ஒரு நிமிஷம் பாலா. ஆக்சுவலாக இந்த இது வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பரபரப்பாக இருந்தது, ஜனநாயகன். ஸோ அதுலேயும் விஜய் சாரும் குழந்தையும் தான் வரும். இதுலேயும் குழந்தையும் நீங்களும் தான் காட்டியிருக்காங்க, ஹீரோயினை காட்டவே இல்லை. ஸோ ஜனநாயகன் வெக்கத்துக்கு பதில் லீடர்னு வச்சுருக்காங்களா நேமு? ஏன்ட்ட கேட்குறீங்களா? சேர்த்துதான். இல்லை, அது வேறு ஸ்டோரி சார். இது கம்ப்ளீட்டாக வேறு ஸ்டோரி. அதனோட ஸ்டோரி டோட்டலாக அது நானும் கேள்விப்பட்டேன். அதனோட ஸ்டோரி லைனே டோட்டலாக வேறு. இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ப்ராசஸ் சார். இந்த டைட்டில் இல்லாமல் இப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஜனநாயகன். எங்களுக்கு இப்போ தான் தெரியும். நாங்கள் லீடர்ன்றதை 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ராசஸ் பண்ணி வச்சுட்டோம் சார். அவங்க என்ன கதை பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால இது ஒரு டிஃப்ரெண்டான படம் சார். இது வந்து டோட்டலாக இதோட ஜர்னி வேறு சார். இது வந்து நியூ ஃப்ரெஷ். எஸ் சார். சார் அவர் விஜய் சார் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு. அஜித் சார் சினிமா விட்டு ரேசிங்க்கு வந்துட்டாரு. அவரும் சில படம் தான். அந்த கேப்பில் இப்போ வந்து எல்லாருமே லெஜண்ட் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் அதான் நான் சொன்ன மாதிரி எதுலேயுமே ஒரு முழு முயற்சியோடு இறங்குவேன். அதே போல் தான் இதில் இறங்கியிருக்கோம், அதை செயல்படுத்தியிருக்கோம். அதை வந்து ஜனங்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கையோடு நாங்கள் செயல்பட்டு இருக்கோம் சார். பரத். லெஜண்ட் சார், நீங்கள் சார் இங்கே எஸ் சார். சொல்லுங்கள் சார். எஸ் சார். ஒரு படம் முடிச்சுட்டு அடுத்த படம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் திருப்பி பண்ணுறீங்க. எஸ் சார். அது உங்களை தயார்படுத்திக்கிட்ட விதம் ஏன்னா நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கும். முதல் படம் முடிச்சப்போ பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க நிறையா. ஸோ உங்களை தொழில் முறையில் நான் இவ்வளோ பர்ஃபெக்டாக நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன், உங்களை நீங்கள் பாலிஷ் பண்ணிக்கிட்டது என்னென்ன விதம், என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? இல்லை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு ஒருத்தர் வரும்போது விமர்சனங்கள் வரும். இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு வராத விமர்சனங்கள் யாருக்குமே வர்றது இல்லை. ஸோ விமர்சனங்கள் வந்தாலும் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையோட நம்மளுக்கு ஒரு இலக்கு தெரியும். அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கும்போது நம்ம கிளியராக மைண்டு அதை நோக்கி பயணிக்கும்போது அது வெற்றி கிடைக்கும்போது அந்த விமர்சனங்கள் அப்படி பாசிட்டிவாக மாறிடும். இதுதான் என்னுடைய கொள்கை.